நான் சொல்ல போற திருக்குறள் வந்துட்டு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், வீடு வாசல் சொத்து தங்கம் இது மாதிரி எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் இவையெல்லாம் அழிந்து போகக்கூடிய செல்வங்கள். ஆனால் கல்வி செல்வம் என்பது யாராலும் அழிக்க முடியாத செல்வம். அதனால் கல்வி செல்வம் ஒன்று இருந்தாலே போதும், மனிதன் உயர்ந்து கொண்டே போகலாம். அந்த செல்வத்தை யாராலும் அழிக்க முடியாது. எனவே கல்வி செல்வம் ஒன்றே உயர்ந்தது. நன்றி.